நமஸ்தே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ராஷ்டிர பாஷால என்ன பார்க்க போறோம்? வித்யார்த்தி ஜீவன் 6th நிபந்த் வித்யார்த்தி ஜீவன். இது வந்து பேஜ் நம்பர் 212ல இருக்கு. வித்யார்த்தினா என்ன? ஸ்டூடெண்ட். வித்யார்த்தி ஸ்டூடெண்ட் ஜீவன் லைஃப். ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப் இது வந்து எப்பவுமே வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இதுதான் இல்லையா? ஸோ வித்யார்த்தி ஜீவன்றது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மெமரிஸா தான் நமக்கு இருக்கும் எப்பவுமே. நம்ம நினைப்போம் ஸ்கூல் முடிச்சுட்டோம்னா வி வில் பி ஜாலி அந்த மாதிரி நினைப்போம். பட் ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் வி வில் ஃபீல் ஐயோ நம்ம குட்டியாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் நமக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கோல்டன் பீரியட் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்றது. ओके सो இப்ப நம்ம அதுல என்ன படிக்கலாம் பாருங்க. विद्या का अर्थ है किसी वस्तु के गुणों को अच्छी तरह जानना. சோ வித்யா அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு மேட்டர் பத்தி வஸ்துனா வந்து ஏதாவது ஒரு திங். ஓகே சோ ஏதாவது ஒரு திங்க பத்தி நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிறது. அச்சி தர ஜான்னா. வித்யா மீன்ஸ் நோயிங் அபவுட் சம்திங் வெரி கிளியர்லி. அதுதான் வந்து வித்யா அப்படிங்கிறது. எதா வேணா இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட் வந்து எதா வேணா இருக்கலாம். அந்த சப்ஜெக்ட பத்தி ரொம்ப கிளியரா நாலேஜ் அக்யூர் பண்றதுதான் வந்து வித்யா அப்படின்னு பேரு. जो लड़का विद्या प्राप्त करता है वह विद्यार्थी कहलाता है. The one இங்க பாய்னு கொடுத்திருக்காங்க, not only boy. ஓகேவா? So the boy who acquires education, okay, he is called a வித்யார்த்தி, ஸ்டூடெண்ட்னு சொல்றோம். யாரு வந்து அந்த எஜுகேஷனை வந்து அக்யூர் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள வந்து என்னன்னு சொல்றோம்? நம்ம வித்யார்த்தி அப்படின்னு சொல்றோம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். विद्यार्थी वही है जो किसी चरित्रवान व्यक्ति से अच्छी बातों को सीखता है. So studentன்றது யாருன்னா the person who learns good things from good person. சரித்திரவான் வியக்தி. சரித்திரவான் வியக்தினா வந்துட்டு நல்ல, இப்ப வந்து ஒரு இதுனா அவங்க கிட்ட நல்ல வந்து இது இருக்கணும். என்ன சொல்றது, இப்போ ஒரு மேக்ஸ்னா அவங்க வந்து மேக்ஸ்ல ரொம்ப வெல் குவாலிஃபைடா இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்ப ஹிந்தி படிக்கிறீங்கன்னா ஹிந்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி. சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட யார் வந்து கத்துக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆல்ரெடி அந்த மேட்டரை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் கத்துக்கிறது. सेवा का भाव हृदय में रखता है और उत्तम स्वभाव वाला होता है. அவனுக்கு வந்து என்ன இருக்கும்? மைண்ட்ல வந்துட்டு எப்பவுமே சேவா கா பாவ். சேவானா வந்து சர்வீஸ் மோட்டிவேட், சர்வீஸ் மைண்டட். சோ அவங்க வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம படிச்சிருப்பீங்கல்ல, அவங்க வந்து எங்க இருப்பாங்க? குருகுல்ல போயிட்டு நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கத்துப்பாங்க. குருகுலம்ல என்ன பண்ணுவாங்க? அந்த குருக்கு போய் எல்லா விதமான சர்வீஸும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சாப்பாடு சமைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு கிளீனிங் பண்ணி கொடுத்து எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணிதான் அவங்க வந்து அங்க எஜுகேஷன் வந்து வாங்கிப்பாங்க. புரியுதா? அந்த சர்வீஸ் மைண்ட் தான் அவங்க இருப்பாங்க. அண்ட் உத்தம் சுபாவாலா ஹோத்தா ஹை. உத்தம் சுபாவாலனா என்னது? குட் நேச்சர். அவங்களுக்கு குட் நேச்சர் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும்? சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அண்ட் குட் கேரக்டரா இருக்கணும், குட் நேச்சர் உள்ளவங்களா இருக்கணும். जो अहंकार में भूला रहता है वह किसी से कुछ नहीं सीख सकता. யார் வந்து அகங்கார், அகங்கார்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஈகோ. ஓகேவா? சோ ஈகோல யாரு வந்து பஃப்டு, அப்படியே ரொம்ப ஈகோ வந்து ஃபுல்லா அவங்க ஃபுல்லா ஈகோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது? யாருகிட்டையும் எதையுமே கத்துக்க முடியாது. வஹு கிசி சே குச் நஹி சீக் சக்தா. யாருகிட்டையும் எதையுமே கத்துக்க முடியாது. அகங்கார் இல்லாம இருந்தாதான், ஈகோ இல்லாம இருந்தாதான் கத்துக்க முடியும். எனக்கு தான் அது தெரியுமே, நான் ஏன் அதை கத்துக்கணும்? என்னை விட அவங்கள விட எனக்கு இது நல்லா தெரியுது. அந்த மாதிரிலாம் சம் பீப்புள் வில் திங்க் அபவுட் தெம் செல்ஃப் வெரி பெஸ்ட். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட, அந்த மாதிரி இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது? எதையுமே கத்துக்க முடியாது. ओकेवा? विद्यार्थी को दूसरों से उत्तम गुणों को ग्रहण करके अवगुणों को छोड़ देना चाहिए. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குட் நேச்சர்ஸ், குட் கேரக்டர்ஸை வந்து கிரஹன் கர்னா அப்படின்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. குட் கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவகுணோக்கோ சோடு தேனா சாகிய. அவகுணம்னா பேட் குவாலிட்டிஸ். ஸோ பேட் குவாலிட்டிஸை விட்டுணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ன்றவங்க எப்படி இருக்கணும்? ஓகே ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இப்போ வந்து சிரிச்சிருன்னு பேசிட்டு இருப்பாங்க, அது வந்து இட்ஸ் நாட் குட் ஒன் இல்லையா? அந்த இதை விட்டுறணும். அது போக அவங்களோட கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது செம்மையா நல்லா சூப்பரா பண்ணலாம், அது வந்து குட் குவாலிட்டி. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திட்டுறது வைக்கிறத வந்து நம்ம விட்டுறணும். ஓகேவா? So the student should observe the good qualities only and leave the bad qualities. अपने मन को संयमित और नियंत्रित रखना चाहिए.
மன்னா மைண்ட், அவனுடைய மைண்ட ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வச்சுக்கணும், தன்னுடைய கண்ட்ரோல், சம்யமித்னா வந்து அவனுடைய கண்ட்ரோல்ல, நியந்திரத்துனா வந்துட்டு ஒரே கான்சென்ட்ரேஷனா வச்சிருக்கணும். சோ தன்னோட மைண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்டோட மைண்ட்ஸ் எப்படி இருக்கக்கூடாது, வேவரியா இருக்கக்கூடாது. ஒன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஓகே இதை படிச்சுட்டு இருப்போம், நம்ம டிராயிங் கொஞ்ச நேரம் பண்ணலாம், நம்ம டிவி கொஞ்ச நேரம் பார்க்கலாம், நம்ம போன் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லாம ஒரு கண்ட்ரோல்ல மைண்ட வந்து வச்சுக்கணும். दिल और दिमाग को नई चीजों की विशेषताओं को जानने के लिए हमेशा खुला रखना चाहिए. ஹார்ட் அண்ட் மைண்ட் ரெண்டையுமே வந்து தில் और दिमाग, ஹார்ட் அண்ட் பிரைன் ரெண்டையுமே வந்து புது புது விஷயங்களை, நை சீஸை, நியூ திங்ஸை வந்து அதோட நியூ திங்ஸையும் அதோட ஸ்பெஷாலிட்டிஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓப்பனா வச்சுக்கணும். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்ச மாவியா அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ நான் இப்படிதான் இருப்பேன் இல்லாம புதுசா என்ன வந்திருக்கு, அதுல நம்ம என்ன கத்துக்கலாம், அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மைண்டை வந்து ஓப்பனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்னா ஓப்பன் மைண்டடா வரக்கூடிய நியூ திங்ஸ கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உசே மெஹனத் மஷ்கத் से घबराना नहीं चाहिए और उसमें पढ़ने सीखने के कार्य के उसमें मेहनत मशक्कतना வந்து பிரயாஸ்னா வந்துட்டு ட்ரை, கோஷிஷ். ஓகேவா, அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது, மெஹனத் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கும் ட்ரை பண்றதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, கபரானா நஹி சாஹியே, பயப்படக்கூடாது. ஐயோ நான் இதை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஒரு பெரிய எஸ்ஸே பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும் இல்லையா. சோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை படிக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் இல்லையா. சோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. மெஹனத்னா ஹார்ட் ஒர்க், மஷ்கத்னா வந்துட்டு ட்ரை, கோஷிஷ், ரெண்டுக்குமே வந்து பயப்படக்கூடாது. और उसमें पढ़ने सीखने के कार्य के प्रति निष्ठा और बड़ों के प्रति सम्मान की भावना होनी चाहिए. அவனுக்கு என்ன இருக்கணும், படிப்புலையும் அண்ட் வந்து அவங்களுடைய எல்டர்ஸ் மேலையும் வந்துட்டு என்ன இருக்கணும், மரியாதை இருக்கணும். ஓகேவா, படிப்பு எழுதுறது கத்துக்கிறது அது மேலையும் அண்ட் என்ன இருக்கணும், பெரியவங்க மேலையும் மரியாதை இருக்கணும். विद्यार्थी में सरलता, सादगी, स्वच्छता, पवित्रता आदि कूट कूट कर भरी रहनी चाहिए. ஒரு ஸ்டூடெண்ட்ல வந்து சரல்தானா சிம்பிளிசிட்டி, ரொம்ப அப்படியே ஹைப்பா வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப இது பண்றது, ஹைப்பா நான் வந்து ரொம்ப பெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஹைப்பா இருக்கிறது. சாதகி அந்த மாதிரி இல்லாம சரல்தானா வந்துட்டு ரொம்ப சிம்பிள் பிஹேவியர். சாதகினாலும் வந்து ரொம்ப காம் அண்ட் குவைட்டா நடந்துக்கிறது. ஸ்வச்சதா கிளீன், ரொம்ப கிளீன்லினஸ். ஓகே, பவித்ரதா பியூரிட்டி, இது எல்லாமே வந்து கூட்கர் பரி ரஹனி சாஹியே, ஃபுல்ஃபில்டா இருக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்கணும், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கணும். உசே स्वलंबी बनकर केवल मानसिक नहीं बल्कि शारीरिक श्रम भी करना चाहिए. स्वलंबीனா வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேட்டட், அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். கேவல் மானசிக் नहीं बल्कि शारीरिक श्रम भी करना चाहिए. அவங்க வந்து நாட் ஓன்லி மைண்ட், நான் வந்து படிக்கிறதுக்கு வந்து எனக்கு மைண்ட் மட்டும் இருந்தா போதும் அந்த மாதிரி இல்லாம அவங்க என்ன பண்ணணும், பாடி வைஸும் அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்ப நான் வந்து நைட்டு வந்து படிக்கணும், சீக்கிரமா ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கணும், அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. विद्यार्थी के हृदय में नए नए कार्यों को करने की उमंग होनी चाहिए. அண்ட் வித்யார்த்தியோட ஹார்ட்ல என்ன இருக்கணும், புதுசா நிறைய திங்ஸை வந்து பண்றதுக்கு உமங்குனா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். उसे हर स्थिति से परिचित रहना है और उसे उचित फायदा भी उठाना है. என்ன மாதிரியான சிச்சுவேஷன், ஸ்திதினா சிச்சுவேஷன், கண்டிஷன். அப்ப நம்ம புதுசா நிறைய செய்யும் போது என்ன பண்ணுவோம், எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அங்க நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், அங்க அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு என்ன வந்து ஃபாய்தானா என்னது, லாப்னா ப்ராஃபிட், இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத கத்துப்பாங்க. சோ நிறைய சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண கத்துக்கும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம கத்துக்க முடியும். வித்யார்த்தி கா ஆதர்ஷ் ஆஸ்மான் கி தர ஊஞ்சா ஹோனா சாஹியே. ஆதர்ஷ்னா வந்து ஐடியல், அவங்களுக்குன்னு ஒரு ஐடியல் இருக்கணும். அவங்க அந்த ஐடியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆஸ்மான் கி தர ஊஞ்சா, ஹைட்டா இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஐடியல் ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு வந்து ரோல் மாடல் அந்த மாதிரி வச்சுப்பீங்க, நான் இப்படி ஆகணும் நான் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க செலக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், அவங்க ஆஸ்மான் கி தர ஊஞ்சா रहना चाहिए. सिद्धांत हिमालय पहाड़ की तरह अटल रहना चाहिए. அவங்களுடைய பிரின்சிபல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஹிமாலய பஹாடு கி தர அட்டல் ரஹனா சாஹியே. அட்டல்னா வந்து ஸ்ட்ராங்,
நீங்க வந்து இப்போ ஒரு பிரின்சிபல், நீங்க நான் இதை ஃபாலோ பண்ண போறேன், நான் இத்தனை மணிக்கு டெய்லி படிப்பேன், இத்தனை மணிக்கு நான் விளையாடுவேன், இத்தனை மணிக்கு நான் என்னோட என்ஜாய்மெண்ட்ஸ் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க எப்படி இருக்கணும்னா ஒரு ஹிமாலயா பகாடுனா என்னது, ஹிமாலயா மவுண்டைன்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த டெசிஷன் ஒன்ஸ் எடுத்து அந்த டெசிஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். हृदय के भाव समुद्र की तरह अनंत और गंभीर होना चाहिए. உங்களுடைய ஹார்ட்டோட ஃபீலிங்ஸ், அவங்களுடைய தாட்ஸ் அது எப்படி இருக்கணும்னா சமுத்திர கி தர அனந்த். உங்களுடைய அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு சமுத்திரனா என்னது, ஓஷன் மாதிரி முடிவே இல்லாததாகவும், கம்பீர்னா வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆனதாகவும் இருக்கணும். அது கூட நம்ம அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்றதுனால அதுல போய் நம்ம விளையாட முடியுமா? அது வந்து என்னது, ரொம்ப சீரியஸான மேட்டர். அந்த சமுத்திரன்றது பாக்குறதுக்கு பியூட்டியா இருக்குமே தவிர இட்ஸ் கம்பீர், சீரியஸ் மேட்டர். ஓகே, சோ நம்மளுடைய ஹார்ட்டோட ஃபீலிங்ஸும் அத மாதிரி தான் இருக்கணும். சரியா? बड़ों के प्रति श्रद्धा, भक्ति तथा निष्ठा होनी चाहिए और उसे भेदभाव को भूलकर अपने कर्तव्य में लगे रहना चाहिए. and பெரியவங்களுக்கு மரியாதையும் பக்தியும் நம்ம வச்சிருக்கணும். தத்தா நிஷ்டானா வந்து மரியாதை தான். சரியா? சோ மரியாதை வந்து நம்ம இருக்கணும். அண்ட் ஆல்சோ he should not see any discrimination, भेदभाव को भूलकर कर्तव्य में लगे रहना चाहिए. உன்னோட டியூட்டி என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும். எந்த டிஸ்கிரிமினேஷனை பத்தியும் நீ கவலைப்படக்கூடாது. ஓகேவா? இவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, நான் இவங்க கூட இப்படி பண்ணுவேன், அவங்க கூட நான் அப்படி இருப்பேன், இவங்க கூட நான் உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வித்வுட் எனி டிஸ்கிரிமினேஷன் யூ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க் ஒன்லி. ओकेवा? उसे अपने पराये के पचड़े में ना पड़कर सच्चा आज्ञाकारी और सदाचारी बनना चाहिए. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பனே பராயே, இவங்க வந்து எனக்கு வந்து சொந்தக்காரவங்க, இவங்க வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க வந்து எனக்கு ரொம்ப தேவையில்லாதவங்க, அந்த மாதிரியான இதுல எல்லாம் வந்து நீ இதாகாம, யூ ஷுட் நாட் கெட் என்ன பண்ணக்கூடாது, கெட் இந்த ஃபசில், அதுல வந்து நம்ம வந்து மூழ்காம நம்ம என்ன பண்ணணும், அதர்ஸ் அவர்ஸ் அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணாம யூ ஷுட் பி ஆங்யாகாரி. ஆங்யாகாரினா வந்து ட்ரூத்ஃபுல். அவரு சதாச்சாரி, சதாச்சாரினா வந்து விர்ச்சுவஸ்னா குட் கேரக்டர் பர்சன். அவ்வளவுதான். சோ வந்து அந்த மாதிரி எல்லாம் யாரை பத்தியும் திங்க் பண்ணாம நம்ம இவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்கலாம் எனக்கு தேவையே இல்லை, அந்த மாதிரிலாம் தாட்ஸ் எல்லாம் இல்லாம நீ எப்பவுமே வந்து உண்மையானவனாகவும் நேர்மையானவனாகவும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து எப்பவுமே வந்துட்டு என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும், எல்லாத்தையுமே புது திங்ஸ அப்சர்வ் பண்ணிக்கணும், அண்ட் வந்து பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு எந்த விதமான ஒர்க்கையும் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும். நாட் ஓன்லி பை மைண்ட், பை தேர் பிசிக் பாடி ஆல்சோ தே ஹாவ் டு பி ரெடி. எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் அவங்க வந்து பார்க்க கூடாது, எல்லாரையும் ஒன்னாதான் பார்க்கணும் இல்லையா? அண்ட் ஆல்சோ தே ஷுட் பி வெரி ட்ரூத்ஃபுல் அண்ட் இது என்ன சொல்றது, நேர்மையாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து எப்பவுமே எந்தூசியாஸ்டிக்கா புது திங்ஸை வந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு அண்ட் வந்து உங்க லைஃப் வந்து சிம்பிளா இருக்கும். ரொம்ப ஹப்பா இருந்தோம்னு வச்சுக்கோங்க. சோ அதுலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர, சிம்பிளிசிட்டி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வித்யால தான் இருக்கும், ஸ்டடியில தான் இருக்கும். சரியா? சோ சிம்பிளிசிட்டி ஷுட் பி தேர். ஓகே, சோ திஸ் இஸ் வாட் வித்யார்த்தி ஜீவன். நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு பார்த்து நீங்க கூட உங்க லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? தன்யவாத்.